الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ஜித்தாவில் இருக்கும் தமிழ் பேசும் சகோதரர்களே, தாவா சென்டரில் தாயியாக கடமையாற்றும் ஷேக் இப்ராஹிம் மதனி அவர்களே, மற்றைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் இந்த மார்க்க நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக நீண்ட வழிக்கு பின்பு இந்த தாவா சென்டரில் ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதற்காக வேண்டி அல்லாஹ்வை நன்றி செலுத்தியவனாக தாவா சென்டரில் இருக்கும் சகோதரர்கள் கியாமுல் லைல் இரவு தொழுகையை பற்றி சற்று விளக்கமாக சகோதரர்களுக்கு கூறுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதற்கிணங்க இன்றைய மார்க்க உபன்யாசம் இரவு தொழுகையை பற்றியதாக அமைகின்றது. இரவு தொழுகையை அரபியில் கியாமுல் லைல் என்று அழைக்கின்றார்கள். தஹஜ்ஜுத் என்றும் அழைக்கப்படுகின்றது. அந்த இரவு தொழுகையை ரமலான் மாதம் தொழும் பொழுது கியாமு ரமலான் என்று அழைக்கப்படுகின்றது. பின்பு அத்தராவீஹ் என்றும் ரமலான் இரவு தொழுகை அழைக்கப்படுகின்றது. இந்த சொற்கள் எல்லாம் இரவு தொழுகையை சுட்டி காட்டுகின்றன. அதேபோன்று வித்ர் தொழுகை என்ற சொற்பதமும் பாவிக்கப்படுகின்றது. வித்ர் என்றால் ஒற்றை தொழுகை என்ற சொல்லும் பாவிக்கப்படுகின்றது. எனவே மக்கள் மத்தியிலே கியாமுல் லைல் என்றால் என்ன, தஹஜ்ஜுத் என்றால் என்ன, தராவீஹ் என்றால் என்ன, வித்ர் என்றால் என்ன போன்ற சர்ச்சைகள், கேள்விகள் எழுகின்றன. இவைகள் எல்லாம் ஒன்றா அல்லது வேறுபட்டனவா என்கின்ற கேள்விகள் அடிக்கடி ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இவைகளை தெளிவுபடுத்துவதாக இருந்தால் ஆரம்பமாக கியாமுல் லைல் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். இரவையிலே நின்று தொழுதல், அது மிகவும் தெளிவானதாகும். இஷாவுக்கு பிறகு சுபஹ் தொழு ஃபஜ்ர் தொழு வரைக்கும் நின்று தொழக்கூடிய ஒரு இரவு தொழுகை என்று நாம் சொல்லலாம். தஹஜ்ஜுத் தொழுகை என்று அழைக்கப்படுகின்றது. தஹஜ்ஜுத் தொழுகை என்றால் தூங்கி எழும்பி தொழும் தொழுகையா, தூங்கி எழுந்து தொழுகின்ற தொழுகைதான் தஹஜ்ஜுத் தொழுகை. அப்படியாக இருந்தால் நாங்கள் இரவு தொழுகை இரண்டு விதமாக தொழலாம். ஒன்று, நாங்கள் தொழுகை தூங்குவதற்கு போவதற்கு முன்னால் அந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாங்கள் உறக்கத்துக்கு செல்லலாம். அல்லது நாங்கள் இஷாவுக்கு பிறகு உறங்கி 1 மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ அல்லது 3 மணித்தியாலமோ அல்லது 4 மணித்தியாலமோ தூங்கிவிட்டு அதற்கு பிறகு எழுந்து அந்த இரவு தொழுகையை நாங்கள் தொழலாம். இந்த இரண்டாவது முறை தான் சிறந்ததாகும். எல்லா தொழுகைக்கும் தூங்கி எழும்புவதற்கு முன்னால் தொழுதாலும் நன்மை இருக்கின்றது, உறங்கி பின்பு தொழுவதற்கு நன்மை இருக்கின்றது. ஆனால் சிறந்தது, ஆகச் சிறந்தது நாங்கள் தூங்கி எழும்பி தொழுகின்ற அந்த இரவு தொழுகை தான், தஹஜ்ஜுத் தொழுகை தான் மிகவும் சிறந்ததாகும். வித்ர் தொழுகை என்ற ஒரு தொழுகை அழைக்கப்படுகிறது. அது இரவு தொழுகையின் ஒரு பகுதியாகும். இரவு தொழுகையின் ஒரு பகுதி தான் வித்ர் தொழுகை. வித்ர் தொழுகை என்பது வேறு, கியாமுல் லைல் வேறு அல்ல.
இறுதியாக நாங்கள் இரவு தொழுகை தொழுது விட்டு இறுதியாக நாங்கள் ஒரு ரக்காத்திலேயோ அல்லது 3 ரக்காத்தாகவோ அல்லது 7 ரக்காத்துகளாகவோ அல்லது 9 ரக்காத்துகள் இப்படி ஏதோ எங்களுக்கு வசதி பிரகாரம் என்று ஒன்றை முடிக்கும் பொழுது அதை நாங்கள் வித்ரு தொழுகை என்று சொல்கிறோம். எனவே வித்ரு தொழுகை என்பது பிரத்யேகமான ஒரு தொழுகை அல்ல, அது இரவு தொழுகையின் ஒரு பகுதியாகும் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் சொற்கள் பாவனையில் உள்ள சில விளக்கங்களாகும். ரமலான் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு கியாமு ரமலான் மாதத்திலே நின்று தொழுதல். எப்பொழுதும் ரமலான் என்கும் பொழுது எங்கள் எண்ணத்திலே வருவதெல்லாம் 2 விடயங்கள். ஒன்று நோன்பு நோட்டுதல், இரண்டாவதாக அந்த இரவு நின்று வணங்குதல். எனவே நோன்பு என்று ரமலான் என்று சொல்லி நாங்கள் வழங்கக்கூடிய முதலாவது அம்சம், நாங்கள் நோன்பு நோக்கப் போகிறோம், அன்று இரவைக்கு நின்று வணங்க போகின்றோம். இதற்கு கியாமு ரமலான் என்று பெயர் அழைக்கப்படுகின்றது. ஆனால் தராவீஹ் என்ற சொல்லு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே பாவிக்கப்படவில்லை. அதே போன்று சஹாபாக்களுடைய காலத்திலே, அதாவது குறிப்பாக அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே சொல்லு பாவிக்கப்படவில்லை. பின்பு மக்காவிலே என்ன செய்வார்கள் என்றால் ஒவ்வொரு 4 ரக்காத்து தொழுவதற்கு பிறகும் ஓய்வு எடுப்பார்கள். என்னென்னு சொன்னால் 4 ரக்காத்துகளை மிகவும் நீட்டி தொழக்கூடிய வந்தார்கள் ஒவ்வொரு ரக்காத்துகளையும். அதனால் 4 ரக்காத்து தொழுவதற்கு பிறகு அவர்கள் ரெஸ்ட் எடுப்பார்கள், ஓய்வு எடுப்பார்கள். எனவே அதனால் அந்த இரவு தொழுகை, ரமலானுடைய தொழுகை அத்தராவீஹ், ரெஸ்ட் எடுத்து ஓய்வெடுத்து தொழும் தொழுகை என்று அழைக்கப்படுகின்றது. எனவே தராவீஹ் என்ற சொல் ஹதீஸிலே காணப்படவில்லை. ஆனால் நபியுடைய காலத்துக்கு பிறகு இரவிலே தொழப்படுகின்ற பேர் மட்டும் வித்தியாசப்படுகின்றது. எனவே தொழுகை புதுசல்ல, அந்த தொழுகை இடப்பட்ட அந்த தராவீஹ் என்ற சொல் பிறகு இடப்பட்ட ஒரு புதிய சொல்லாகும். இந்த இரவு தொழுகை என்பது குர்ஆனிலே உலமாக்கள் மத்தியிலே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமே அல்ல. எல்லோராலும் இரவு தொழுகை என்பது தொழ வேண்டும் என்கின்ற விஷயத்திலே எல்லா உலமாக்களும் ஏகோபித்த முடிவிலே இருக்கின்றார்கள். இது குர்ஆனிலேயும் பல இடங்களிலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பல இடங்களிலேயும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலே நாங்கள் முதலாவதாக ஆயத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனன் வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அல்லாஹ்வுடைய அடியார்கள் யாரென்றால் பூமியிலே மெதுவாக நடப்பார்கள், பெருமையாக செயலாற்ற மாட்டார்கள். வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன், யாராவது பகடி பண்பவர்கள் அவர்களை பகடி பண்ணினால் காலு சலாமா, நாங்கள் ஈடேற்றம் பெற்றோம் என்று அதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா, அவர்கள் இரவையிலே இறைவனை சுஜூது செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் அவர்கள் இரவிலே தங்குவார்கள், இரவிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே சொல்கின்றார். இந்த இடத்திலே வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமன், யபீதூன் என்று சொன்னால் இரவிலே தங்குதல் அல்லது இரவையிலே இருத்தல் என்று அர்த்தமாகும். இந்த இரவையிலே சுஜூது செய்வார்கள், நின்று வணங்குவார்கள். எனவே நாங்கள் அந்த இரவு தொழுகையிலே கூடுதலான குர்ஆன் ஓத வேண்டும், இரண்டாவதாக சுஜூதை நீட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அம்சங்கள் இந்த ஆயத்திலே காணப்படுகின்றது. எனவே அங்கே கஸ்ரத்து சுஜூத், அதிகமாக சுஜூதை கூடுதலாக செய்வார்கள். இரண்டாவதாக அதிலே குர்ஆனை நீட்டி ஓதுவார்கள். வேறொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னமா யூமினு பி ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சியை நம்புவர்கள் யாரென்றால் அல்லதீன இதா துக்கிரு பிஹா, அந்த அத்தாட்சிகளை ஞாபகப்படுத்தப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதன் வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா இஸ்தக்பிரூன், அவர்கள் சுஜூத் செய்பவர்களாக அப்படியே பூமியிலே விழுந்து விடுவார்கள், அவர்கள் பெருமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும், அவர்களுடைய தோட்புயங்கள் வறுத்துவிடும், அனில் மலாஜிஐ, தூங்குகின்ற இடத்தை விட்டு அவர்களுடைய தோட்புயம் தூரமாகிவிடும். அப்படி என்று சொன்னால் அவர்கள் விழித்திருப்பார்கள். விழித்திருந்து என்ன செய்வார்கள்? யதுஊன ரப்பஹும், தங்களுடைய இறைவனை அழைப்பார்கள். ஹௌஃபன் வ தமஅன், அல்லாஹ்வுடைய
தண்டனையை பயந்தவர்களாகவும் வதமஅன் அல்லாஹ்வுடைய நிஅமத்திலே ஆசை வைத்தவர்களாகவும் அல்லாஹ்வை கூப்பிடுவார்கள், அல்லாஹ்வை வணங்குவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் நாங்கள் அவர்களுக்கு அளித்த செல்வத்திலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். இந்த ஆயத்திலே ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி அவர்களுடைய இரண்டு பக்கங்களும் படுக்கை இடத்தை விட்டும் தூரமாகும் என்று சொன்னால் அவர்கள் கண் விழித்திருப்பார்கள். யதுஊன ரப்பஹும் அவர்களுடைய இறைவனை அழைப்பார்கள் என்கும்போது இங்கே தொழுகையை குறிக்கின்றார். ஹவுஃபன் அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்து, வதமான் சுவர்க்கத்திலே ஆசை வைத்தவர்களாக. இஸ்லாமிய சூபித்துவ வரலாற்றிலே ராபிஅத்துல் அதவியா என்ற ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹுவை அல்லாஹுக்காக வேண்டி வணங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை முன்வைத்தார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்க்காமலும் அல்லாஹ்வுடைய தீமையை தவிர்த்து கொள்வதற்கு மட்டுமில்லாமல் அல்லாஹ்வை அல்லாஹுக்காக வேண்டி வணங்க வேண்டும் என்ற ஒரு புதிய சிந்தனையை முன்வைத்தார்கள். அந்த சிந்தனை இந்த ஆயத்துக்கு முரணானதாகும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே அந்த நல்லடியார்களை புகழ்கின்றான். அவர்கள் அல்லாஹ்வை பயந்து சுவர்க்கத்தை எதிர்பார்த்து வணங்குவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார். எனவே இந்த சூபித்துவவாதம் அல்லாஹ்வை அல்லாஹுக்காக வேண்டி வணங்க வேண்டும் என்று சொல்லி இறை காதல் அல் ஹுப்புல் இலாஹி அதாவது இறைவன் நேசம் என்கிறதுல இருந்து அல் இஷ்குல் இலாஹி அரபுல வித்தியாசம் இருக்கிறது. ஹுப் என்றால் அன்பு, அல்லாஹ்விலே நாங்கள் அன்பு வைத்தல். அதை சூபித்துவவாதிகள் அல் இஷ்க் அல்லாஹ்விலே உள்ள காதல் என்ற இதுக்கு இணைஞ்சார்கள், மாற்றினார்கள். அதனால் காதலோடு ஒரு லைலா என்ற ஒரு பெண்ணை அல்லாஹ்வுக்கு ஒரு சாடை சொல்லாக பயன்படுத்தி நிறைய பாடல்களை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆயத்துக்கு அந்த தத்துவம் சூபித்துவ தத்துவம் முரணானதான். எனவே இந்த ஆயத்திலும் அல்லாஹ் தஆலா மிகவும் திட்ட தெளிவாக இந்த இரவு தொழுகையை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இன்னொரு ஆயத்திலே அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைலி சாஜிதன் வகாயிமன் இரவையிலே சுஜூது செய்தவனாகவும் நின்றவனாகவும் அல்லாஹ்வை வணங்கி யஹ்தருல் ஆகிரத மர்மையை பயந்து வயர்ஜு ரஹ்மத் ரப்பி அல்லாஹ் தனது இறைவனின் இரட்சகனின் ரஹ்மத்தை எதிர்பார்ப்பிப்பவன் என்று அல்லாஹ் தஆலா புகழ்கின்றான். அப்படி என்றால் இரவேலே நின்று வணங்கி இரவேலே சுஜூது செய்து சிரம் தாய்த்து வணங்குகின்ற மறுமை நாளை பயப்படுகின்ற இறைவனின் ரஹ்மத்தை எதிர்பார்க்குகின்ற ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே புகழ்ந்து பேசுகின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா இரவேலே நின்று வணங்கக்கூடியவர்கள் கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் இரவையிலே சற்று நேரமே அவர்கள் என்ன செய்வார்கள், தூங்குவார்கள். அப்படி என்றால் அவர்கள் இரவையிலே நின்று வணங்குவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதுகளெல்லாம் பொதுவாக அல்லாஹ் தஆலா இரவையிலே வணங்கக்கூடிய நல்லடியார்களை பற்றி இந்த ஆயத்திலே விவரமாக கூறியிருக்கின்றான். பின்பு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வேறு இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முகாத்தபாக நேரடியாக விழித்து இரவு தொழுகை விஷயமாக பேசியிருக்கின்றான். அதிலே பிரபலியமான ஆயத்து தான் யா ஐயுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா போர்த்தி கொண்டிருப்பவரே நீங்கள் இரவையிலே நின்று வணங்குங்கள். குமில் லைல இதில் இருந்தான் கியாமுல் லைல். இந்த கும் என்ற அரபி சொல் கியாமி என்ற அந்த வினை அடியிலிருந்து வந்ததாகும். குமில் லைல இரவையிலே நீ நின்று வணங்குவீராக இல்லா கலீலன் கொஞ்ச நேரத்தை தவிர. அப்ப இரவையிலே பெரும்பாலும் நின்று வணங்க வேண்டுமா அறவாசியை வணங்க வேண்டுமா என்பது சொல்லப்படவில்லை. அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துகிறான் நிஸ்ஃபஹு இரவின் அறவாசி நின்று வணங்குங்கள். அவின் குஸ்மின்ஹு கலீலா அல்லது அரைவாசியை விட குறைந்து நின்று வணங்குங்கள். அவு ஜித் அலைஹி அவு அறவாசியை விட சற்று கூட்டிக் கொள்ளுங்கள். பிறகு தொழும் பொழுது வரத்தில் குர்ஆன தர்த்தீலா குர்ஆனை ஒழுங்கான முறையிலே அந்த தொழுகையிலே நீங்கள் ஓதுங்கள் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்போ இதிலே நபி அவர்களுக்கு ஒரு தனி சூரத்துல் முஸம்மில் என்று சொல்லக்கூடிய இந்த முஸம்மில் என்ற ஆயத்திலே ஒரு இரவு தொழுகையை பற்றி மிகவும் வலியுறுத்தி நபி அவர்களுக்கு மக்காவில் இருக்கிற காலங்களிலே இறங்கிய ஆயத்தாகும். இது நபிகளுடைய தாவாவுடைய ஆரம்ப பணியான காலங்கள் இறங்கிய ஆயத்து. இதில் இரவு தொழுகையை என்ன செய்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி இருக்கிறான். இன்னொரு வேறொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நபி அவர்களை பார்த்து இன்ன ரப்பக உனது இறைவன் யஅலமு அறிந்தவனாக உள்ளான் அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸைல் லைலி இரவை மூன்றாக பிரித்து இரண்டு பகுதியை குறைந்ததை விட நீங்கள் இரவிலே நின்று வணங்குகிறீர்கள். வனிஸ்ஃபஹு சில நேரங்களில் இரவு அறவாசியை நின்று வணங்குகிறீர்கள். வசுலுஸஹு
இரவில் மூன்றில் ஒரு பகுதியை நின்று வணங்குகிறீர்கள். உங்களுடன் வதாயிஃபத்தும் மினல்லதீன மஅக், உங்களுடன் ஒரு சில